खुशामदीद उंगा எல்லாரையும் women of wisdom channel का स्वागत है. இந்த கேக் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு पर्सन காண்டி செஞ்சிருக்கேன். அது யாருன்றது உங்களுக்கு தெரியணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இனிமே பர்த்டே அப்படி இல்லாட்டி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு வெளியில கேக் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்மளே வீட்டில் செய்யலாம். வாங்க. மைதா அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1/2 கப், கொக்கோ பவுடர் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, உப்பு 1 சிட்டிகை. முதல்ல நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸ். ஹீட்டிங் ஆப்ஷன் வந்து டாப் அண்ட் பாட்டம். டைமிங் வந்து 10 to 15 minutes. ஒரு பவுலில் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அல்லது மைதா எடுத்துக்கோங்க. அடுத்து கொக்கோ பவுடர் 3/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 சிட்டிகை, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக உப்பு. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ண எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸுமே சலிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 முட்டை. முட்டை அவாய்ட் பண்ணுறவங்க வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் ஆயில். நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில், நல்லெண்ணெய் சேர்த்துக்காதீங்க. வேறு ஏதாவது வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பவுடர்ட் சுகர் 75 கிராம். பவுடர்ட் சுகர் இல்லாதவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை இருக்குது இல்லையா, அதை நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது பவுட்ரு மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையை சேர்த்துக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சளும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் சேர்த்தே ஆட் பண்ண போகிறேன். அடுத்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து போகிறோம். அடுத்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர்ட் சுகரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் அதில் ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் வந்து மிஷின் விஸ்கரில் வச்சு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், க்ளாஸி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் மாறிடும். ஒரு 5 to 7 minutes இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கேக் செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக கேக் மிக்ஸ் வாங்கி சீக்கிரமாக கேக் செஞ்சிடலாங்க. ஆனால் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணி நம்மளே செய்கிற கேக் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் உங்கள் டைம் வர்த்தாக தான் இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கேக் சாப்பிட்டு பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கினதை விட ரொம்ப ருசியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது போரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. பாருங்கள், இதுதான் போரிங் கன்சிஸ்டன்சி. போட்டோன்னே அதில் இம்ப்ரெஷன் ஆகணும். இந்த விஸ்கரில் இருக்க பேட்டரை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் நான் எடுக்கிறேன்றதை பாருங்கள். ஆல் பர்பஸ் ஃப்ளார் என்னென்னா, 1 கப் மைதா மாவு எடுத்திங்கன்னா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அதுலேருந்து மாவு எடுத்துருங்க. அந்த கப்பில் இருந்து அதில் வந்து மறுபடியும் கார்ன்ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவர், அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது இன்றைக்கான டிப்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஷேப் கேக் செய்கிற பேன் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ரவுண்ட் பேன் எடுத்திருக்கேன். 6 inch பேன் இது. இது வந்து நம்ம பட்டர் இருக்கு இல்லையா, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர், அதை யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த ப்ரஷ் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா பட்டர் பேப்பர் தேவையில்லை. ஆனால் நான் இன்றைக்கி வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ராப்பர் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் அந்த சைட்ஸை கட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இந்த பேனில் சேர்க்க போகிறோம். எல்லா பேட்டரையும் போர் பண்ணதுக்கப்புறம் நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த பேட்டருக்குள்ளே. இப்போது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த அவனுக்குள்ளே நம்ம இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். அவன் இல்லாதவங்க பேஸ் திக்காக இருக்க பாத்திரம் குக்கர் மாதிரி உப்பு இல்லாட்டி மண் ஒரு லேயர் போட்டு 20 minutes நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு 40 minutes சிம்மில் வச்சுருங்க. 180 degree செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ஹீட் ஆப்ஷனில் 20 minutes வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு சர்க்கரையும் தண்ணியும் எடுத்துக்கோங்க, 1 கப். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1 கப் தண்ணியும் 1 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சிரப்பில் வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த சர்க்கரை வந்து அந்த தண்ணியில் டிசால்வ் ஆயிடணும், அவ்வளோதான். ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். சுகர் டிசால்வ் ஆகி இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. கேக்கில் எதுக்கு சுகர் சிரப் போடுறோன்னா கேக்கை வந்து ரஃப் ஆக்காமல் மாய்ஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்காண்டி. கேக் பேக் ஆயிடுச்சான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். அவங்கவுங்க வச்சுருக்க அவனை பொறுத்து டைமிங் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு 2 minutes இல்லாட்டி 5 minutes. டூத்பிக் இன்சர்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இப்போ கேக் வந்து கொஞ்சமாக ஒட்டியிருக்கு, க்ளீனாக இல்லை நம்ம டூத்பிக். இன்னும் ஒரு 2 minutes நம்ம வந்து மறுபடியும் பேக் பண்ண வைக்க போகிறோம். 2 minutesக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருந்துச்சு டூத்பிக். இந்த கிராக்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேக்கான சைன். நம்ம கேக்கை கம்ப்ளீட்டாக கூல் பண்ண வச்சிடலாம். அடுத்து நம்ம க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப், ஐசிங் சுகர் அல்லது பவுடர்ட் சுகர் 1/3 கப். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1/4 கப் திக் க்ரீம் அல்லது விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/3 கப் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஐசிங் சுகர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். இதை நல்லா வந்து நம்ம விஸ்க் பண்ணணும். ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம விஸ்க் பண்ணணும். க்ரீம் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுறவங்க இந்த அளவை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 times 3 times, அது உங்களோட இஷ்டம். பட்டர் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் இந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீம் ஃப்ராஸ்டிங் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. இதுதான் அதோட பதம். ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக கூலான கேக் வந்து இப்போ நம்ம செக் பண்ணுறோம். ஃபுல்லாக இப்போ கூல் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அந்த ரிங்கை. அடுத்து நம்ம பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கேக் நிறையா பண்ணியிருக்கேங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒகேஷனுக்காண்டி ப்ராப்பராக ஒரு கேக் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாப் லேயரை வந்து ஈவனாக இருக்கணுன்றதுக்காண்டி கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் நான் வந்து அப்சைட் டவுன் பண்ண போகிறேன். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. பட்டர் பேப்பரை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லாட்டி சாப்பிடும்போது வாய்க்குள்ளே போயிடும். அப்சைட் டவுன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கேக் இப்படி தான் இருக்குது பாருங்கள். நான் வந்து நார்மலாக ஒரு பிளெயின் கத்தி, பிளெயின் நைஃப், அதில் வந்து எந்த கட்ஸும் இல்லாத ஒரு பிளெயின் நைஃப் யூஸ் பண்ணி இதை வந்து 2 லேயராக வந்து நான் கட் பண்ண போகிறேன். எல்லா ஸ்டெப்புமே பொறுமையாக பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட எல்லா ப்ராசஸும் சொதப்பிடும். ஒரு வழியாக கட் பண்ணி முடிக்க போகிறேன். கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. நம்ம கேக் எப்படி இப்போ ஸ்பாஞ்சியாக இருக்குன்றத நீங்களே பார்க்க போகிறீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கேக் மேலே நல்லா போர் பண்ணிக்கோங்க. அந்த கேக் வந்து நல்லா இந்த சுகர் சிரப்பில் சோக் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாய்ஸ்சர்னஸ், அந்த ஜூஸினஸ் கேக் சாப்பிடும்போது அது உங்களுக்கு கிடைக்கும்.
2 லேயர்லையுமே நல்லா வந்து நம்ம சுகர் சிரப்பை போர் பண்ணி சோக் பண்ண வச்சிடலாம் கேக்கை கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 5 to 10 minutes சோக் பண்ண விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் உடனே வந்து ஃப்ராஸ்டிங்கை இதில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes சோக் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ராஸ்டிங் க்ரீம் எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு அந்த க்ரீம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் தாராளமாகவே ஃப்ராஸ்டிங் க்ரீமை போட்டு அப்ளை பண்ணுங்கள். சோக் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டும் அந்த ஃப்ராஸ்டிங்கோடு சேர்ந்து வரும். அதனால தான் ஒரு 5 to 10 minutes சோக் பண்ண விட்டுருங்கன்னு சொன்னேன். எனக்கு டைம் இல்லாதனால நான் உடனே வந்து நான் அந்த க்ரீமை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்பெஷல் பர்சன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், அதனால் நான் சீக்கிரமாக இந்த பண்ணி முடிக்கணும். கட் பண்ணியிருந்த இன்னொரு லேயரை நம்ம வந்து இப்போ கவர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நான் கேக் அக்சசரிஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலைங்க. வெறும் அந்த ஒரு நைஃப் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சு நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். கீழே கூட நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரே தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு கேக் டேபிளும் நான் யூஸ் பண்ணலை. ப்ரொஃபஷ்னல் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை என்கிட்ட ஒரு பைப்பிங் டியூப் இருக்குது, அதை யூஸ் பண்ணியே நான் வந்து இப்போ வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். பைப்பிங் பேக் வச்சுருக்கவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஜிலேபி வீடியோ இருக்குது இல்லையா, பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள். அதில் வந்து நான் எப்படி ஒரு சிம்பிள் கவர் யூஸ் பண்ணியே பைப்பிங் பேக் ரெடி பண்ணலான்றதை காமிச்சிருப்பேன். அந்த மாதிரியும் நீங்கள் சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் க்ரன்ச்சி ஜிலேபி லிங்க் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன க்ரியேட்டிவ்னஸ் இதில் காமிக்கணும்னு தோணுதோ நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஃப்ளவரும் ஸ்டாரும் யூஸ் பண்ண போகிறேன் டிசைன். அதுவும் இல்லாமல் ஃபைனல் டச்சுக்கு வந்து சாக்கோ சிப்ஸ் அண்ட் கிரேட்டட் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கேக் ஃப்ராஸ்டிங்கில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க. அந்த கேப் எல்லாமே நம்ம கவர் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப அழகாக தெரியும் உங்கள் கேக்கு. ஃபுல்லாக கேப் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடுங்க. நம்ம உள்ளே என்ன பண்ணியிருக்கோம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. வெளியில் பார்க்குற அந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோட டெக்கரேஷன் மட்டும்தான் தெரியும். இப்போ டாப் பாட்டை நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம சைட்ஸ்க்கு போகலாம். மேலே ஃப்ளவர்ஸும் சைடில் ஸ்டார், இந்த டிசைன் தான் நான் இந்த கேக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ராஸ்டிங்கில் பட்டரை யூஸ் பண்ணியிருந்தால் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி இந்த கேக்கை சாப்பிடுங்க. அடுத்து வந்து இதை மேலே இன்னும் டெக்கரேட்டிவாக ஆக்கிறதுக்காண்டி சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி செரி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். இல்லை கிட்கேட் அந்த மாதிரி சாக்லேட் இருந்தால் கூட சைடில் வந்து ஃபென்சஸ் மாதிரி வச்சு அதையும் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சாக்லேட் நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் இருக்கும் இல்லையா எல்லார் வீட்லேயும், அதை யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக அங்கங்கே விழுகிறது வந்து எங்கேயாவது அப்படியே சொருகி விட்டுறலாம். அது ஒரு டெக்கரேஷனாக மாறிடும். நீங்கள் தனியாக சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் மேலே இப்படி லேயராக போய் உட்காராது. அதனால் கிரேட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இதை கிரேட் பண்ணுங்கள். கடையில் வாங்கினதை விடவும் ரொம்ப அழகாக நம்ம வந்து கேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்பெஷலான பர்சனுக்கு கேக் செஞ்சு கொடுங்க. ஸ்பெஷலான பர்சன் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. இந்த கேக் நான் என்னோடய லைஃபோட ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்கு செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு யாரும் இல்லைங்க,
என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவருக்காண்டி தான் இன்றைக்கி நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மறக்காமல் விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. For more videos and updates, hit the bell icon, like, comment and share. Thanks for watching. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ பாருங்கள்.